ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க பிரண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் ஏற்கனவே பிரண்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வதக்குங்க. நான் அந்த பிரண்டையோட தண்டு மட்டும் இல்லாமல் இலையும் சேர்த்து போடுவேன். இலையும் சேர்த்துறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிரண்டை முத்தலாக எடுக்காமல் கொழுந்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணிடணும், நார் இல்லாமல் எடுத்துடணும். நார் இருந்துச்சுன்னா நாக்கெல்லாம் அரிக்கும். பிரண்டை எல்லாருமே சாப்பிட்லாம். பிரண்டை துவையல், பிரண்டை குழம்பு எல்லாருமே சாப்பிட்லாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். தேங்காயை கொஞ்சம் சில்சிலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேங்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு ஜீரகம் செரிமானத்துக்கு அதிகமாக யூஸ் ஆகும், உடம்பு வலிக்கும் கேட்கும். அதனால தான் இதுக்கு மிளகு ஜீரகம் சேர்க்குறோம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு, இந்த மசாலாவுக்கு லைட்டாக உப்பு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். திரும்ப கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி குழம்பு, மீன் குழம்புலாம் நல்லெண்ணெய் ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சோனையும் வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் ஒரு 10-15 இது சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்த்தலை. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோன்னுமே கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் நான் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூனு. இது எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாத்தூள். இது போடுறதுனால மல்லித்தூள் போட தேவையில்லை. அதோட புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைசல் லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிரண்டை அரைச்சி வச்சதுனால அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. பிரண்டை பசி அதிகப்படுத்தும், மூல நோயை கட்டுப்படுத்தும், செரிமானத்தை அதிகப்படுத்தும். மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இதை சாப்பிட்டா வயிறு வலி இருக்காது, இடுப்பு வலி இருக்காது. கிடச்சிச்சின்னா செஞ்சு சாப்பிடுங்க.
குழம்பு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுட்டு. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. வாங்க எல்லோரும் அதே போல் செஞ்சு சாப்பிட்றலாம். யாருக்கெல்லாம் என்னோடய ரெசிபி பிடிச்சிருக்குதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோடய ஜிவி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்து வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க. கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.